ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் 2 vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த vlog வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்ததுங்க. இந்த 2 நாள் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த vlogல போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். மண்டே ஈவினிங்க்கு மேலே தாங்க vlog எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்ன குரூப் போட்டோ எடுத்தாங்களா? நல்லா சிரிச்சியா? ஓ, நீ அந்த வண்டி, நீ இந்த வண்டியா? எதுக்கு தலை வலிக்குது? வெயில் காஞ்சனாலயா? வாங்க, என்ன வச்சு விட்றேன். வீட்டுக்குள்ள உட்காருங்க. அண்ணன் இங்கேதான் இருக்கான், வா. ஈவினிங் டீ வந்து அம்மா வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயே போய் குடிச்சிட்டு நம்ம அன்றைக்காக டீ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவர் லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 நாளாக வந்து சாட்டர்டே சண்டே கண்டினியூவாக வந்து டியூட்டி பார்த்துட்டு வந்தனால செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருக்காரு. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நானும் வந்து வெளியே வந்துட்டேன். சரி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காண்டி டீயை கொடுத்துட்டு கையோடு எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து டீ எடுத்துகிட்டு போய் எழுப்ப போகிறேன். செந்திரி இந்தா. ஆமா, பாவம்னு சொல்லி தூங்க விட்டேன். தேங்காய் வேணும்னு சொன்னேன். ஐயோ, அழகு கொண்டாடி அழகி அம்மா கீழே போட்டு அடுத்த அழகே வரான்ல பின்னாடியே. ஐயோ பேடா அஜய், பெரியமா எங்க பாருங்களேன் பாரு, வேணாலும் எடுக்க முடியல. அந்த பிள்ளை எப்படி எடுத்துட்டு போச்சு? அந்த அறிவு கூட உனக்கு இல்ல. சொன்னோடனே வேகமா வர எங்களை ஏசாதீங்க. பாரு, சொன்னோடனே எப்படி எடுக்கிறியான் பாருமே. எங்கனால எனக்கு போடுங்க. இதுக்குதான் பையன் வேணும்ன்றது. மாடு வருது. குறுக்கு பக்கம் பார்த்தா 5 கால் கை நிக்குது பாய். ஆமா, அது முட்டை வேலை முடியாது. 5 கிட்ட ஆகாது தப்பிடும். பாத்தியா, அண்ணனை காப்பாத்த போறவன். அண்ணனை காப்பாத்த போறான். ஐயோ, மாடு பின்னாடி வருது, மாடு பின்னாடி வருது. இங்கிட்டு வருது, இங்கிட்டு வருது. நீத போறீங்க போ. அவன் வெட்டி ஏன் வந்து வெட்டு. அடி பாவிங்களா. அண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸ் வேலையிலேருந்து நமக்கு வந்து ரிவ்யூக்காக ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வாங்கியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட 3 லிட்டர் குக்கர், அது கூட வந்து ஒரு காஸ்ட் அயனோட தவா வந்து வாங்கியிருந்தேன். அந்த தவா கூட பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம தோசை வந்து திருப்புறதுக்காக வந்து ஸ்டிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது வந்து ஃப்ரீயாகவே வந்துருந்துச்சு. காஸ்ட் அயன் பாத்திரங்களை பற்றி நமக்கு பொதுவாகவே எல்லாமே தெரியுங்க. காஸ்ட் அயனில் வந்து எந்த ஒரு ஃபுட்டு சமைச்சாலும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் வந்து நான் மெயினாக வந்து இப்போ வந்து காஸ்ட் அயனில் வந்து ஒரு தவா வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சீசன் பண்ணி தான் இருக்கும், ஆனாலும் ஒன்ஸ் வந்து ப்ரீ சீசன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மணியும் டியூட்டிக்கு போவார், ரித்வீனும் வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் வந்து சமைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இன்றைக்கி அதில் தான் செய்ய போகிறேன். இண்டெக்ஸ் வேலையில் இந்த குக்வேர் மட்டும் இல்லைங்க, அது கூட வந்து நிறைய பாத்திரங்கள்லாம் இருக்குது. ஷீட் அயான்ஸ், அது கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் வந்து அதில் சேர்ந்து வாங்கியிருந்தது வந்து இந்த குக்கர் தான். குக்கர் பேக்கிங்கே பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அது கூட வந்து இந்த ஹேண்டில்லாம் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு ஃபிட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்றதுக்காண்டி வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்லேயும் உள்ளேயும் வந்து சில்வரில் இருக்கும். ஆனால் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னம்னா நமக்கு உள்ளே வந்து 3 ப்ளே இருக்கனால வந்து உள்ளேயும் அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதிகமாக வந்து சின்ன குக்கரில் தான் சமைப்பேன். அதனால் வந்து 3 லிட்டர் குக்கர் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இன்றைக்கி அந்த குக்கரில் பார்த்திங்க அப்படின்னம்னா தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து தாளிச்சு விட்டுட்ருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு பட்டை, அது கூட வந்து பிரியாணி இலை, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒன்ஸ் வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம நார்மலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா குக்கர்லலாம் சமைக்கையில் வந்து கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் வந்து எனக்கு இந்த குக்கரில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை, நல்லா இருந்துச்சு.
நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியெலாம் அளந்து ஊற்றிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியெல்லாம் போட்டு ஒன்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கர் விசிலுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்லா லாங் விசிலாக வந்துச்சு. பொதுவாக நம்ம ஒரு குக்கரில் சமைக்கிறோம் அப்படின்னம்னா கீழே வந்து அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா சாதம் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஆனால் எனக்கு இந்த குக்கரில் வந்து சமைக்கல வந்து அந்த 2 பிரச்சனையுமே இல்லை. சாதமே நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. இண்டெக்ஸ் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா காம்போ ஆஃபர்லேயுமே குக்வேர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட ப்ரைஸில் வந்து அவங்களே வந்து 40% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இதுலேயே வந்து மீனா 12 அப்படின்ற என்னோட கூப்பன் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 12% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னோட கூப்பன் கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய் 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 சொல்லு. மணி கிளம்பி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரித்வினும் வந்து கிளம்பிட்டாங்க. தம்பி கொண்டு போய் வந்து ஸ்டாப்பிங்கில் வேன் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேன் ஏற்றி விட போயிருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இன்றைக்கி நிறையாவே சேர்ந்துருச்சுங்க, வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம். அதனால் எடுத்துகிட்டு போய் போட்டு அம்மாங்க வீட்டுக்கிட்ட வெளியே வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ண பாத்திரமெல்லாம் எடுத்து வைக்காமல் நானும் உட்காந்துருந்தேன் டயர்டாக. பாப்பா அவள் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. இவள் தூங்கினா தான் இன்றைக்கி என்னோடய ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கை ஃபுல்லாக முடிக்க முடியுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நானும் உட்காந்துருந்தேன். பட் வந்து பாப்பா தூங்குற மாதிரியே தெரியல. அவளுக்கான பாலெல்லாம் காய வச்சுட்டு அம்மாங்க வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாங்க வீட்டில் போய் விட்டுட்டு வந்தேன். பாப்பாவை அம்மாங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்க என்னோடய ஒர்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வீட்டை பார்த்தேங்க. ஃபுல்லாக அங்கங்கே புக்ஸு, சேரு, பேப்பர்ஸாக தான் இறச்சி கிடக்குது. இனி இந்த இதில் வந்து என்னோடய அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கறதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். பில்லோ கவர்ஸும் பெட்ஷீட்டையும் கொண்டு போய் மிஷினில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். துவைச்ச ட்ரெஸ்ஸையும் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் நானும் அப்படியே விட்டுட்ருக்கேன். இன்னும் அந்த வேலையை வந்து பார்க்கணும். இப்போயே டைம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 11:30 ஆயிடுச்சு. இனி எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு தெரியலை. ஃபுல் வேலை இருக்குது இன்றைக்கி. டோருக்கு பின்னாடி ஏன்டா அந்த ஹேங்கர் அடித்தோம் அப்படின்ற மாதிரியே இருக்குங்க. வர்றது அவசர அவசரமாக நானே வந்து சில பேக்கெல்லாம் வந்து தொங்க விட்டுருவேன். ட்ரெஸ் தொங்க விடுறதுக்காக அப்போ அடித்தது. பட் வந்து எல்லா எக்ஸ்ட்ரா திங்ஸு, வேஸ்ட்டான திங்ஸு எல்லாம் போட்டு வச்சுருக்கமே, இது எப்படா க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மலைச்சு போய் இருந்தேன். இன்றைக்கி இந்த என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வேலைலாம் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு இடையில போய் அம்மாங்க வீட்டில் ஒன்ஸ் வந்து பாலை சூடு பண்ணி ஊற்றி குடிச்சிட்டு வந்துட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேங்க. வீட்டில் லைட்டாக வந்து அங்கங்கே ஒட்டரை இருக்குது. இப்போ தான் ஆயுத பூஜைக்கு, தைப்பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணோம். ஆனாலும் வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக அடிச்சிருச்சு. இதுக்கும் நம்ம வீடு வந்து ஓரத்து வீடு தான், ஆனாலும் எந்தளவுக்கு குப்பை இருக்குது பாரு அப்படின்ற மாதிரியே இருந்துச்சுங்க. ஒற்றை குச்சி இருக்குது. நான் வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கையோடு வந்து இதை பார்த்தோன்னா வந்து லைட்டாக அதவே தட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இதுலேயே வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து தட்டி விட்டுட்ருக்கேன். நான் இந்த ஹவுஸ் க்ளீனிங் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு பண்ணிடுவேன். ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதத்தில் ஒரு தடவை தாங்க அந்த மாதிரி ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கே வந்து பார்ப்பேன். இப்போ செய்வோம் அப்போ செய்வோம்னு சொல்லிவிட்டு நாளை கடத்திக்கிட்டே நாளைக்கு செஞ்சுக்கலாமே நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே யோசிச்சுட்டே விட்டுருவேன். ஆனால் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னம்னா பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க அடுத்த ரெஸ்ட்டே எடுக்க ஆரம்பிப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தோணுமா என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய சல்யூட்டே போடணுங்க. ஏன்னா வீட்டில் இருக்க நமக்கே வந்து நான் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அவங்கெல்லாம் வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வேலைலாம் பார்க்கணும் அப்படின்னம்னா அவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்படின்றது நல்லா உணர முடியுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் யாரோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு லேடிஸ் நினச்சாலும் கண்டிப்பாக வந்து எல்லா வேலையுமே அவங்களால ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியுங்க. ஆனால் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸோடு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னம்னா அந்த வேலை செய்கிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு மலை மாதிரி ஆயிரும். இன்றைக்கி அதை ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் 11:30க்கு தான் வந்து என் வேலையவே செய்ய ஆரம்பித்தேன். அதில் வந்து கரெக்டாக நான் ஒரு 1/2 hour செஞ்சுக்கிட்டு இருப்பேன். மகிழினி அழுகிறான்னு சொல்லி அம்மா சத்தம் போடுவாங்க. இல்லை அப்படின்னா தண்ணியில் ரொம்ப விளையாண்டுக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் நேரம் அவளை சமாதானம் பண்ணிவிட்டு அப்புறம் போ அப்படிம்பாங்க. இப்படியே எனக்கு வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு 3 ரூமை க்ளீன் பண்ணி எடுக்கிறக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த ஒரு 1 hourல ரித்வின் வேறு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்னோடய ஹவுஸ் க்ளீனிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் யார் மேலே எப்படி எரிஞ்சு விழுகுறோம்னே தெரியாது, அவ்வளோ ஒரு கோவப்படுவோம். இன்றைக்கி நான் அந்த கடுப்பில் வந்து மணியை வந்து ரொம்ப ஹார்ஷாகவே பேசிட்டேங்க. இடையில அவரும் ஃபோன் பண்ணி பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி சும்மா விசாரிப்பார். எனக்கு அந்த கடுப்பை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாவம் அவரையும் திட்டிக்கிட்டேன். எனக்கு இந்த வீடியோ வாய்ஸ் இந்த இடத்துல குடுக்கையில் வந்து எனக்கு ஒரு ஞாபகம், அதை வந்து அப்படியே ஷேர் பண்ணேன்.
இது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அவங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் யாராச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா அவங்க எதுக்கு கோவப்படுறாங்கங்கிறதே புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அவங்க ஏன் கோவப்பட்டாங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னம்னா அது ஒரு ப்ராப்ளமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. 11:30க்கு ஆரம்பித்த வேலை எனக்கு வந்து 2:30 ஆயிடுச்சுங்க. இந்த சின்ன வீட்டை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து ஓர்சல் பண்ணி எல்லா இடத்தையும் நீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரித்வின் வந்தோடனே திங்ஸ் எல்லாம் இழுத்து கீழே போட்டு கசகசன்னு ஆக்கிடுவாங்க. வீடு வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அகிலினி வந்து ஒரு 1:30க்கு தூங்கியிருந்தாங்க. அவளையும் எழுப்பி வந்து கொஞ்சம் களி ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு களியை கிண்டி ஊட்டி விட்டுட்ருக்கேன். பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா எல்லாமே ஃப்ரெஷ் ஆக்கி விட்டோன்னே. இன்றைக்கி கயலோட பர்த்டே டியூஸ்டே. ஸோ வந்து கயல் வந்து வீட்டுக்கு வந்து கேக் கொடுக்கறக்காக ராஜவதி வந்து பிள்ளைங்கள சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வந்தோடனே மகிழினியை பார்த்துட்டு தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஓடி வந்தா. அப்படியா? எங்கடி முட்டாயி? அழுகாம இருக்கணும்ல. எப்ப எக்ஸாம் முடியுது உங்களுக்குலாம்? மணி கொஞ்சம் வைக்கணுமா? ஏன் நாங்களே சாப்பிட்டா? கயல் பர்த்டேக்கு கேக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களும் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிளம்பிட்டாங்க. அவங்களும் அனுப்பி விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்தேங்க. காலையில் வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. இன்னும் வந்து நைட் டின்னர் வேறு சமைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னம்னா நானும் அத்தை சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்போம். அதுக்கு நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் இனிமேல்ஸ் நிறைய வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்ஸையும் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.